அன்பான போதகர் வரவேற்பு கொடுத்து நமக்கு பாட்டு கூட்டத்தை போதகர் மில்டன் அவர் நடத்தி கொடுப்பார். வரவேற்பு கொடுத்து அவர்கள் பாட்டு கூட்டத்தை நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப வார கூட்டத்திற்கு வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். முதலில் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை போற்றி துதிப்போம். முதல் பாடலாக சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி என்ற பாடலை நாம் பாடலாம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. வாலிபர் தமக்கோ நகுவாகும் வயோதிபர்க்கும் அதுணவாகும். பாலகர்கினிய பாலுமதா படிமீதாத்ம பசி தீர்க்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்துரு பேயோடமர் புரியும் தருணம் அது நல்லாயுதமா. புத்திரர் மீத்திரருடன் மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. உலை மேவிய மானிடரிதயம் புனிதம் பெறுதற்கது மருந்தா. நிலையானர்வானால் நிலைக்க நேய காய கற்பமதா. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. கதியின் வழி காணாதவர்கள் கண்ணுக்குரிய கலிக்கமது. புதிய எருசலேம் பாதைக்கு போகும் பயண துணையும் அதுவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. மாந்தரட்சி படையும் வழி வகுக்கும் தேவ வார்த்தையது. வேந்தர் அமைச்சர் முதலவர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. அடுத்த பாடலாக பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினோ நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலே இந்த பாடலை நாம் பாடலாம்.
கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே. விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேன், எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேன், இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். அடுத்த பாடலாக திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில். திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்திப்பேன். மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் போது நான் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். நித்ரை செய்த பக்தர் உயிர்த்து வானமேறி மீட்பர் மாண்பை கண்டு ஆரவாரிப்பேன். விசுவாசிகள் எல்லாரும் இதில் கூடி வாழுவார். அந்த நாளில் நானும் கூட வாழுவேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் ஒன்று கூடி நிற்கும் போது நான் கூடவே நிற்பேன். இயேசுநாதரின் பேரன்பை எங்கும் கூறும்படி சோர்வில்லாமல் வேலை செய்து ஜீவிப்பேன். பின்பு தாசர் ஒன்று கூடி தேவ சந்நிதியிலே நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி, தாசர் விண்ணில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். பாடல் கூட்டத்தில் உற்சாகமாய் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப வார கூட்டத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக ஆரம்ப ஜெபத்தை நமக்கில் இருக்கக்கூடிய பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். போதகர் புஷ்பராஜ் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் யாரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம்.
கேக்குதுங்களா? கேக்குதா? மில்டன் கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். சரி. கேக்குது பாஸ்டர். ஓகே ஓகே. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற சகலமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகவும் இக்கட்டான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த இக்கட்டான காலகட்டங்களிலும் பல விதங்களில் நாங்கள் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத வாய்ப்புகளை தருகிறீர். ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாத நிலைகளை நீங்கள் உருவாக்கி தருகிறீர். ஆண்டவரே, பல கோணங்களில் நாங்கள் உடைய சத்தியத்தை அறிந்து உமக்குள் உறுதியாய் நிற்கும்படியான நிறுவனமான ஆவிகளை கொடுக்கிறதாய்க்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் கூட விசேஷமாக இந்த ஜெப வார வாசகம் என்று சொல்லி வாரம் என்று சொல்லி ஆண்டவரே உடைய தலைவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில உலகம் முழுவதும் ஆண்டவர் இந்த வாரத்தை ஆண்டவரே அவர்கள் ஆரம்பிக்கிற வேளையில உடைய கிருபையின் கரம் எல்லோரோடும் இருக்கும். பிள்ளைகளை வருகிறீர், ஆதரித்து வருகிறீர், ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே இந்த சத்தியத்தின் வாயிலாக எங்களை கொடுத்தவர்களுக்கான கருத்துக்கிறோம். ஆண்டு மாலை நேரத்தினுடைய பாத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை நாங்கள் கழிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வழிநடத்தும் நாம் மகிமைக்கென்று நாங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரே இப்படி பாத்தில் அமர்ந்திருந்து தொடர்ந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆசிரியர் வழிநடத்தும் நிற்கிறவேன். விசேஷமாக இந்த நாளின் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். ஜெப வாரத்தின் முதல் நாளின் சத்திய தூதை நம்மத்தில் இருக்கக்கூடிய போதகர் பிரபாகரன் அவர்கள் நமக்கு தேவ பலத்தோடு நமக்கு எடுத்து கூறுவார்கள். பாஸ்டர் பிரபாகரன், பாஸ்டர் போதகர் பிரபாகர், உங்களுடைய இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ்டர். ஸ்டார்ட் பண்ணலாமா? தேங்க்யூ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜெப வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய வெள்ளூர் செக்ஷன் மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஜெப வாரத்தின் முதல் நாளின் கூட்டத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக வருகை தந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக நம்மத்திலே நம்முடைய செக்ரட்டரி மற்றும் ட்ரெசரர் ஆக தேவ ஊழியத்தை மேற்கொண்டிருக்கிற மிஸ்டர் எஸ்.டி. சேகர் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட கலந்திருப்பது. நம்முடைய பிரசிடென்ட் போதகர் இமானுவேல் அவர்கள் நம்மத்திலே இல்லை. அவர்கள் ஒரு சில ஊழிய அலுவல்கள் நிமித்தமாக வெளியே இருக்கிறார்கள். கர்த்தரின் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அனைத்து ஊழியக்காரர்களும் இணைந்து ஒரு சில விசுவாச பிள்ளைகள் நம்மோடு கூட இணைந்து காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தில் இன்றைக்கும் அவசரமாக வண்ணமாக உற்சாகத்தோடு ஆரம்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பார். முடிந்த உடனே ஒரு 10 நிமிடம் நீங்கள் இருந்து நம்முடைய எஸ்.டி. சேகர் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் தலைமை இருக்கிற அவர்கள் மியூட் பண்ணி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்ன புஷ்பம் அம்மா அவர்கள் மியூட். செல்வி வில்சன் அவர்களும் நீங்கள் மியூட்ல போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்க வீட்டில் உள்ள எல்லா சத்தமும் எங்களுக்கு கேட்குது. செல்வி வில்சன் அவர்களுடைய இல்லத்தின் சத்தம் எங்களுக்கு கேட்குது. அன்ன புஷ்பம் அம்மா அவருடைய இல்லத்தின் சத்தமும் எங்களுக்கு கேட்கிறது. மாத்திரமல்ல, மற்றும் ஒரு சில சத்தங்கள் அதிகமாக கேட்டு நன்றி. நீங்க மியூட்ல போட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை நீங்கள் நாளைக்கு கலந்து கொள்ளும் போது கூட
அன்போடு நீங்கள் இதை பின்பற்றும்படியாக மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நாளைக்கு இதை முறைப்படி நாங்கள் நம்முடைய செக்ஷன் தலைவர்கள் மூலமாக நல்ல நேர்த்தியாக எல்லோருக்கும் அறிவிக்க போகிறோம். காலையிலே அறிவிக்கும் போது நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிவித்து அநேகர் இதிலே கொள்கிறோம். 7 நாள் கூட்டம், 4 நாள் மாத்திரம் இந்த கூட்டம் நடக்கும் என்பதை கர்த்தருக்குள் பிரியமானவர்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு முதல் என்னுடைய ஒரு நேரமாக இருக்கிறபடினால் போதகர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இரண்டாவது செக்ஷன் தலைவர் போதகர் பிரசிடென்ட் அவர்களுக்கும் செக்ரட்டரி கம் ட்ரெஸரர் அவர்களுக்கும் மற்ற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கிறிஸ்துவ நாமத்திலே மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 காரியங்கள் இன்றைக்கு நமக்கு தலைப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் செக்ஷன்ல அவர்கள் தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு செய்திகள் அங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே தேவனுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய செய்திகளை இன்னொரு பக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 2 செய்தியும் நம்முடைய கரத்துல இருக்கிறது. நம்ம செக்ஷன்ல அந்த வாட்ஸ்அப்ல இருக்குது. நீங்க எதை பிரசங்கம் பண்ணாலும் நல்ல ஒரு கருத்தை அந்த 2 பகுதியிலிருந்து எடுத்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலே முதல் காரியம், முதல் ஒரு தலைப்பிலே தீர்க்கதரிசிகள் தலைப்பிலிருந்து நான் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களோடு நம்ம அனைவரும் தியானிக்கத்தக்கதாக. ஆங்கிலத்திலே why did God send prophet என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? இதுதான் தலைப்பு. கர்த்தர் பிரியமானவர்களே, தெரிந்த அறிந்த பழக்கம் நிறைந்த ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஆனாலும் நாம் வேதத்தோடு ஒத்து பார்க்கும்போது இன்னும் என்னென்ன ரகசியங்களை மறைப்பொருளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் உள்ளுக்குள்ளாக தேவனுடைய வசனத்தோடு இணைத்து இதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். God reveals தேவன் தன்னுடைய ரகசியங்களை தன்னுடைய ஊழியக்காரருக்கு அறிவிக்கிற தேவன். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் அனுப்பினார். இப்பொழுதும் அனுப்பி கொண்டும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுல முக்கியமாக ஏன் இந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார்? இந்த தீர்க்கதரிசிகளுடைய வெளிப்பாட்டு முறைகள் செய்தி முகமது எதால் இருந்தது? இதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசி வந்து இந்த செய்தியை கொடுக்கத்தக்கதாக இந்த முறையை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பதை படிப்பதற்கு முன்பதாக இது எப்படி வந்தது என்பதை குறித்து படிப்போம். முதலாக ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் ஒரு பெரிய பொம்மையா உருவாக்கி தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதி, தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதி ஆண்டவர் அவனை ஒரு ஜீவ ஆத்துமாவாக எழுப்பினார். அவன் ஒரு மனிதனாக 6வது நாளில் படைக்கப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் கண்களை திறந்து எழுந்து முதலாக பார்த்த ஒரு தொடர்புள்ள ஒரு மனுஷர், மன்னிக்க வேண்டும், ஒரு கடவுள் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அவன் முதலாக பார்க்கிறான். பிதாவை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், பிதாவை பார்க்கிறான், ஆவியானவரை பார்க்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம் என்னவென்றால், தீர்க்கதரிசிகளை ஏன் அனுப்பினார் என்றால் முதலாக மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு, கண்ணுக்கு கண், முகத்துக்கு முகம் பார்க்கிற ஒரு தொடர்பு. அதற்கு பின்பதாக 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது வசனத்திலே ஒரு விழாவை எடுத்து
ஏவாளை உருவாக்கி அந்த ஏவாளை அவர் கொண்டு வந்து ஆதாம் இடத்துல கொடுத்து இவளை நீ உன் மனைவியாக வைத்துக்கொள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்கு என்ன அடுத்தது என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு காலையும் வந்து இவர்களை சந்தித்து அவர்களோடு கூட தன்னுடைய முகத்துக்கு முகமாக பேசி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை அவர் வைத்திருந்தார். அது எத்தனை மாதங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, எத்தனை வருடங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களோடு கூட நெருங்கிய தொடர்பு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அம்மையாரும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இதை குறித்து சொல்லும் போது என்ன விளக்கம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட அவர்கள் ஒரு தகப்பனையினோடு கூட பேசுவதை போல அவர்கள் பேசினார்களாம். எப்படி அப்பா கிட்ட முகமுகமா உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசுவோமோ அதே போல ஆண்டுடைய சமூகத்துல பக்கத்துல உட்கார்ந்து முகமுகமா பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு தொடர்பானது அவர்களுக்குள்ளாக பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்ன உங்களுக்கு எனக்கு தெரியும். பாவம் எப்பொழுது சாத்தானால் உள்ளே கொண்டு வந்தானோ அன்றைக்கு அடுத்தது அவருடைய தொடர்பானது துண்டிக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம் அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால், எவையெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறதோ, இயற்கை மத்தியிலே வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டங்கள், வருத்தங்கள், பாடுகள், எவையெல்லாம் கண்ணீரும் கவலைகள், இந்த உலகம் இந்த பாவம் வருவதற்கு முன்பதாக எவையெல்லாம் இல்லையோ, அந்த பாவத்துக்கு பின்பதாக எவையெல்லாம் இந்த உலகத்தின் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கத்தக்கதான் நிலையிலே கொண்டு வரப்பட்டதோ, அவையெல்லாம் இந்த மனுஷனுக்கு வந்தது இந்த பாவத்தினால் தான். முதலாவது தேவன் அவர்களை வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன போது அவர்கள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்காதபடிக்கு நாங்கள் ஒழிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்து விட்டோம். நீ பாவம் செய்ததுன்னு யாரு சொன்னது? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்கிறார். ஏன் அந்த கேள்வி கேட்கிறார்னா, உணர்ந்து பார்க்கத்தக்கதாக, உணர்ந்து பார்க்கும்படியாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு தொடர்பு அற்று போனதை அவன் உணர்ந்து பார்க்கணும். ஒரு நெருக்கமான ஒரு உறவு தன்னிலிருந்து துண்டிக்கப்பட்டதையும், அந்த நெருக்கமான உறவு பாவத்து நிமித்தமாக, பயத்து நிமித்தமாக அவருக்கு கீழ்ப்படியாமல் போனோம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தொடர்பை, ஆண்டவருடைய தொடர்பை துண்டிக்கக்கூடிய ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்பதற்காக ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிறார். கேட்ட உடனே ஆதாம் ரொம்ப வருத்தத்தோடு, ஏவாளும் வருத்தத்தோடு, அவரை பார்க்க மனதில்லாதவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த தொடர்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். மாத்திரமல்ல, பாவம் செய்த இந்த தொடர்பு துண்டிக்கின்ற அந்த காரியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் எடுத்து ஒரு சில காரியங்களை அவர் மேற்கொண்டு மறுபடியுமாக மனிதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இனி ஆண்டவரோடு முகமுகமாக தொடர்பு கொள்ள முடியாது என்று நினைத்த ஆண்டவர், வருத்தப்பட்ட ஆண்டவர், கலங்கி போன ஆண்டவர், மிகுந்த பாடுகள் மத்தியிலே என் பிள்ளைகளை எப்படி மீட்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே மன கொதிப்போடு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், முதலாக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் என்னவென்றால், உனக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார். ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பு நிமித்தமாக நீங்கள் மறுபடியும் என்னை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தருவேன், அதற்கு முன்பதாக இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசன காரியத்தை சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக என்னென்ன காரியம் நடந்தது என்று சொன்னால், நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட அம்மையார் புத்தகத்திலும் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் மனுஷனோடு தொடர்பு கொள்ளத்தக்கதாக என்னென்ன வழிகள் எல்லாம் மேற்கொண்டார். பாவம் செய்து விட்டார்கள், தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அந்த துண்டிக்கப்பட்ட தொடர்பை ஆண்டவர் விடுவதற்கு அவர் எந்த வகையிலும் தயங்கவில்லை. அவர் தயங்காதபடிக்கு தொடர்பை அவர் மேற்கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு குழந்தை தவறு செய்து விட்டால் தாய் அதை மறப்பாளா? ஒரு மகன் தவறு செய்து விட்டால் பெற்றோர்கள் அவன் தவறு செய்து விட்டான் போகட்டும் என்று விட்டு விடுவார்களா? இல்லையே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 7ஆம் அதிகாரம் 11வது வசனம்
மத்திய புத்தகத்திலே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்களேன், பொல்லாதவர்களாகிய நீங்களே உடைய பிள்ளைகளுடைய தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டாம். ஐயோ, என் பிள்ளை மறுபடியுமாக அவன் தவறு செய்தாலும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு நிலையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனே அப்படி எதிர்பார்க்கிறான், மனுஷனே அப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன காரியத்தை இங்கு வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், தகப்பன் தாயை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற நம் தெய்வம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தத்தக்கதாக அவர் சில காரியங்களை மேற்கொண்டார். என்ன காரியம் என்றால், முதல் காரியம் என்னவென்றால், தூதர்களை அவர் பயன்படுத்தினார். தூதர்களை அவர் பயன்படுத்தினார். எப்படி என்றால், தன்னோடு கூட அவர்கள் முகமுகமாக பேச முடியாத ஒரு பெரிய பாவம் அது துண்டிக்கப்பட்டது, அந்த தொடர்பு என்பதை ஆண்டவர் அறிந்து தூதர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தூதர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தூதர்கள் அவ்வப்போது சென்றார்கள், அவர்களுக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளையும் கொடுத்தார்கள். நான் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசின எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், அவர்கள் பாவம் இல்லாத நிலையிலே இருந்தார்கள். எதை சாப்பிட்டாலும் அப்படியே ஜீர்ணிச்சு விடும். ஆகாரத்தை சாப்பிடுறாங்க, அந்த பழ வகையில சாப்பிட்ட உடனே அப்படியே ஜீர்ணிச்சிரும். பாருங்களேன், அப்படியே ஜீர்ணிச்சிரும், கழிவெல்லாம் வெளியாகாது. ஒருவேளை அவர்கள் அந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்கன்னா வேர்வை தண்ணி வராது. ஏன்னா அவருடைய படைப்பு பாவம் இல்லாத படைப்பு, மிகவும் திட்டவட்ட ஒரு படைப்பு. ஆனால் பாவம் செய்த பின்பு உடலில் உள்ள கண்ணீர் முதல் கொண்டு எல்லா கழிவுகளும் வெளியேறக்கூடிய அந்த அந்த இட வெளிகள் எப்படி உருவானது? பாவத்துக்கு பின்பதாக அந்த பாவம் கண்களை பாதித்திருக்கிறது, உடலை பாதித்திருக்கிறது, உள்ளத்தை பாதித்திருக்கிறது, உடல் முழுவதும் பாதித்து அவர்கள் வேதனைப்பட்டு பெரிய மாற்றம் அவருடைய உடலிலே கொண்டு வந்திருக்கிறது அந்த பாவம். அதற்கு இன்னொரு வசன வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டுடைய தொடர்பை இந்த உலகம், இந்த மனிதன் இழந்த பின்பு எப்படியெல்லாம் பாடுகளை பட்டார்கள் என்பதற்கு பூமிக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் தீய காரியங்கள் இந்த பூமியிலே முளைப்பித்ததோ அதே போல இந்த பாவமானது மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். பயந்து போனார்கள், என்ன நடக்குதுன்னே தெரியாம அலறி போனார்கள். கர்த்தர் அவர்களை விடவில்லை. ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக தூதர்களை அனுப்பிவிட்டாராம். சுகீனம் ஆயிட்டீங்கன்னா இதோ அந்த தலையை சாப்பிடுங்க, நீங்க பலவீனம் ஆயிட்டீங்கன்னா நீங்க அதை சாப்பிடுங்க, எதையெல்லாம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு என்னெல்லாம் பலி கொடுக்கணும், உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கணும், உலகப்பிரமாணம் எப்படி சம்பாதிக்கணும், நீ பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுக்கணும், உன் பிள்ளையை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும், இந்த உலகத்துல நீ நான் வருவதிலே இரு, நான் வந்து உன்னை மீட்டுக் கொள்வேன் என்றெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த செய்தியை இந்த தூதர்கள் வந்து விளக்கமாக சொன்னார்களாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் தன் பிள்ளைகள் பாவம் செய்தாலும் கூட தொடர்ந்து விட்டுவிடாதபடிக்கு அவர் மிகுந்த அன்புள்ளவர். தன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாக முதலாக தூதரை அனுப்பினாராம். பின்பதாக ஆண்டவர் இயற்கையின் மத்தியிலே பேசினாராம். அநேக இயற்கையில் இல்லலாம், நாம் கூட சில இயற்கை மத்தியில பேசுவோம். அம்மையார் சொல்லும் போது you can see the love of Christ in every leaves of the trees அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இலைகளிலே ஆண்டோடைய அன்பை பார்க்க முடியுமா? அந்த இலையை அப்படி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏதோ நமக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்முடைய கண்ணு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அவருடைய அன்பை பார்க்கிற கண்ணை நாம் பெற்றுக்கொண்டால் ஒவ்வொரு இயற்கையிலும் ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னுடைய அன்பை வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இயற்கையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒவ்வொரு திருச்சபை ஆராதனையிலே ஓய்வு நாளிலே இயற்கை செய்தி நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயற்கை செய்தியிலே நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசுவின் அன்பை பார்க்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற அக்கறையான, நம்மை பராமரித்துக் கொள்ளத்தக்கதான, நோய் வராதபடிக்கு நம்முடைய உடலில் இருக்கிற கிருமிகளால் அழிக்கப்படத்தக்கதாக, பலன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இருக்கிற அனைத்து இயற்கை காரியங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதன் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். நான் உன்னை படைத்தவர் என்று சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் அந்த இயற்கை மூலமாக நம்மோடு கூட தொடர்பை ஏற்படுத்துகிறார். இன்னும் இயற்கை மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். எதை பார்க்கிறோம்?
என்றால் தீர்க்க தரிசிகளை ஏன் ஆண்டவர் அனுப்பினார் என்றால் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் பாவத்திலே விழுந்தபடியினால் ஒவ்வொரு முறையையும் பயன்படுத்தி மனுஷனோடு கூட தொடர்பு துண்டிக்கப்படாதபடிக்கு மனுஷனை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். அதற்கடுத்தது அக்கினி மூலமாக ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினாராம். அது உங்களுக்கு எனக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது அக்கினி ஸ்தம்பங்கள் நின்றதாம், எதிராளிகளை தடுத்து நிறுத்துவதற்காக. அது நிமித்தமாக நான் உங்களுக்கு அடைக்கலமான தேவன் என்பதை வெளிப்படுத்தினாராம். இன்றைக்கு கூட கர்த்தர் பிரியமானவர்களே, அனைத்து காரியங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி மக்களுடைய தொடர்பை, பிள்ளைகளுடைய அன்பை, பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பை எப்படி பெற்றோர்கள் வெளிப்படுத்துவார்களோ அதை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பை ஆண்டவர் தன்னுடைய தொடர்பின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அன்பு காட்டினாராம். அன்பை வைத்து அவர்களோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார், பாதுகாப்பை வைத்து அவர்களோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்படியானால் அக்கினியை கொண்டு, அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு தொடர்பு வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது உரீம் துமீம் என்ற 2 கற்கள் உண்டு. அது ஆசாரியருடைய அவருடைய ஆடைகளிலும் காணப்படும். அதை வைத்துதான் நியாய தீர்ப்பு நடக்கும். அதை கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களோடு கூட தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எதையாவது கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு அவருடைய தொடர்பு, அவருடைய பாவத்து நிமித்தமாக என் ஆண்டவரை பார்க்க முடியவில்லையே என்ற பாரத்தில் விழுந்து விடக்கூடாது. நாம் பாவம் செய்து விட்டோம், இனி நாம் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது என்ற எண்ணம் எமக்குள்ளாக வந்து விடக்கூடாது. இது சாத்தானுடைய எண்ணம். நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வெளியே போயிடுறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை விட்டு அறிக்கை செய்து விட்டு மறுபடியும் வா என் மகனே. வந்துட்டோம்னு சொன்னா அந்த கெட்ட குமாரனை பிடித்து அந்த தகப்பன் அணைத்து உன்னுடைய தொடர்பு எனக்கு நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் மறுபடியும் காத்து கொண்டிருக்கிற தொடர்பை ஏற்படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய தொடர்பை எப்படி மக்களோடு கூட வைத்தார் என்றால் சொப்பனத்தின் மூலமாக வைத்தார். அநேக சொப்பனம் மூலமாக ஆண்டவர் பேசினார். உதாரணமாக பாவம் செய்து ஒரே ஓட்டம். யாரு? யாக்கோபு. அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுறான். அவன் என்ன ஓடுறான்னா, அண்ணனுடைய தொடர்பும் போயிடுச்சு, அப்பாவுடைய தொடர்பும் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தன்னுடைய உறவுகளினுடைய மக்களுடைய தொடர்பும் போயிடுச்சு. பயந்து ஓடுகிறான். இரவு சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை. எங்க? காட்டுக்குள்ள வனாந்திரத்துல ஒரு இடத்துல படுத்து உறங்குறார். உறங்கிட்டு மனதுக்குள்ளாக நினைக்கிறார், ஆண்டவரே நான் என் அண்ணனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், நான் செஞ்சது தப்புதான் ஆண்டவரே என்று மனதார நினைக்கிறான். நினைத்த உடனே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன சொப்பனம்னா, ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிறது, தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குமாறு இருக்கிறார்கள். அதை கண்ட உடனே அவன் எழுந்து ஆனந்த ஒரு சந்தோஷத்தோடு, ஆண்டவரே இன்னும் என்னை நேசிக்கிற ஒரு தொடர்பை எனக்கு காட்டினீரே இந்த சொப்பனத்தின் மூலமாக என்று சொல்லி ஒரு கல்லை அங்க நாட்டி, இந்த கல்லையை அபிஷேகம் பண்ணிட்டு நான் திரும்பி வருவேன்னா தசமாக ஆண்டவரே அங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு போகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்கள் என்பதற்காக தொடர்பை துண்டிக்கவில்லை. அவர்கள் மனம் திரும்பி வருவதையே கர்த்தர் அவர் விரும்பினார் என்பதை நாம் காலகாலமாக வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக ஆண்டவர் சத்தத்தின் மூலமாக பேசினார். சத்தத்தின் மூலமாக, உதாரணமாக ஆண்டவர் தன் தொடர்பை வைத்துக் கொள்ளத்தக்கதாக மோசே இடத்துல பேசுகிறார். ஒரு முட்செடி எரிகிறது. என்ன எரிகிறது? பின்ன கிட்ட போறாரு. போய் பார்த்தா முட்செடி எரியுது. அது எப்படி தானா எரியும்? ஒரு மூங்கில் செடி எரியுதுன்னா அது உரசி அது எரியுதுன்னு சொல்லலாம். அது முள்ளான அந்த செடி எரியுதுன்னா மோசேவுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் இவ்வளவு வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா என்னுடைய அனுபவம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு முள்ளு இப்படி எரிஞ்சதா என் கண்ணால பார்க்கவே இல்லையே, இது எப்படி தானா எரியுதுன்னு போய் பக்கத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சத்தத்தின் மூலமாக பேசுறாரு. மோசேன்னு சொல்றாரு. திடுக்கிட்டு அவர் விழிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்து அவர் சொல்றார், உன்னுடைய பாதரட்சியை களைத்து விடு. அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சத்தத்தை கொண்டு தன் பிள்ளைகளிடத்தில் தொடர்பு கொண்டார்.
அதற்கு பின்பதாக என்ன செய்தார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தொடர்புடையவராக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டார். ஒவ்வொரு நிலையிலும் ஆவியானவரை கொண்டு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மனுஷனிடத்திலே ஒரு தொடர்பு வைத்திருந்தார். அவர்களை அழைப்பது, அவருடைய உள்ளத்துல பேசுவது, அவர்களை ஆவினால் நிரப்பி திறமையான காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை செய்வது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொண்டு வருவது, அந்நியர்களை அழிப்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை நிர்மூலமாக்குவது, இப்படிப்பட்ட காரியத்தை வல்லமை உள்ள ஆவியானவரை கொண்டு அன்றைக்கும் செய்தார். அதுக்கு பின்பதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆண்டவராக பிதாவானவர் அனுப்பினார். அனுப்பி என்ன செய்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஒரு பாலமாக வைத்து பிதாவுக்கும் மக்களுக்கும் தொடர்பு உண்டாகத்தக்கதாக கிறிஸ்து தன்னை ஒரு மனுஷனாக உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். வேதத்திலே வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகத்துல ஆண்டவர் மிக தெள்ள தெளிவாக சொல்ற என்னன்னா, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவர் கடைசியாக இயேசு கிறிஸ்து மூலமாக திருவளம் பற்றினாரா, தன்னுடைய அன்பை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய தொடர்பை, தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய நியாய தீர்ப்பை, ஆண்டவருடைய அதிசயமான அவருடைய வழிநடத்துதலை இந்த கடைசி காலத்திலே எதன் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது சொன்னால், ஆண்டவராகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தன் தொடர்பை வைத்துக் கொண்டாராம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு திருவளம் பற்றினார். ஏன் நமக்கு தீர்க்கதரிசிகள் அவசியம்? ஏன் நமக்கு தீர்க்கதரிசிகள் அவசியம்? ஏன் தூதர்கள் சந்திக்கல? ஏன் அப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் பார்க்க முடியல என்று சொன்னால், தூதர்களையும் பார்க்க முடியாத நிலவுக்கு அக்கிரமம் உலகத்திலே பெருகிவிட்டது. ஆக தூதர்கள் நம்ம இப்ப பார்க்க முடியல. நம்ம மத்திய வீட்டுல வந்து போறாங்க, நம்ம கூட பேசுறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சபைகளை பிரசங்கம் செய்யும் போது நம்ம மத்தியில தூதர் நிக்கிறாங்க. போகும்போது வரும்போதெல்லாம் ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அவங்களுடைய தொடர்பு நம்ம கிட்ட இருக்குது. ஆனா கண்ணால பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெரிய பாவங்கள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரத்தாம்பர சிவப்பாய் இருக்கிற பாவத்தெல்லாம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நாம் பாவியிலும் மிகுந்த பிரதான பாவி என்று ஒப்பு கொடுக்கிற நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆகவே நம்ம தூதரையும் பார்க்க முடியல, அக்கினி சம்பவத்தையும் பார்க்க முடியல, அந்த துமையும் உரியும் சொன்னாரு அதையும் பார்க்க முடியல. சில நேரங்கள் நம்முடைய பாவம் அதிகமானால சொப்பனம் கூட வர மாட்டாங்க. அவ்வளவு கொடுமையான ஒரு நிலைமைக்குள்ளாக இந்த மனுக்குலமானது தள்ளப்பட்டிருக்கு. அந்த தொடர்பானது எந்தெந்த நிலையிலே துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். அக்கிரமங்க பெரியரும், அவங்க சாப்பிடுற சாப்பாடு இயற்கையான சாப்பாடு இல்ல, அவர்கள் செயற்கையான சாப்பாட்டுக்கு போறாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்த ஆகாரங்களை உட்கொள்ளாதபடிக்கு சுகாதார காரியத்தை இழந்துட்டாங்க. ஆக அவருடைய நினைவுகளும், அவருடைய உள்ளமும், உடலும், உணர்வுகளும், நரம்பும், நாடியும், செல்லும் காணப்படுகிற ஒவ்வொன்றும் பாதிக்கப்பட்டு போகும். ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பை அற்று போய்விடும் என்பதை ஆண்டவர் நினைத்ததுதான் இயேசு கிறிஸ்துவே குமாரனா அவராவது கண்ணால பார்த்து பிதாவாகி அவரோடு கூட தொடர்பு கொள்ளட்டும் என்பதற்காக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தீர்க்கதரிசிகளை அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியின் பெரிய தீர்க்கதரிசி. அதுக்கு முன்பதாக எலியா இருந்தாரு, எலிசா இருந்தாரு, அதற்கடுத்து ஏசையா வந்தாரு, எசேக்கியேல் வந்தாரு. பலவிதமான தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினாரு. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எதற்காக? என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகளோடு எனக்கு தொடர்பு வேண்டும். என் கரத்தால் படைத்த என் பிள்ளைகள் ஒரு நாளும் என்னை விட்டு விலகக்கூடாது. அவர்கள் பாவத்திலே மாட்டி பலவிதமான உபத்திரவத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த வழியை காட்டுவதற்காக தான் தீர்க்கதரிசிகளையும் தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறதா என்று சொன்னால், நாம் தீர்க்க தரிசனத்தின் திருச்சபையாக தான் இன்றைக்கு இருக்கிறோம். உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றார் சொன்னா, நீங்கள் எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் தீர்க்கதரிசி என்றால் யாருக்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்? உலக மக்களுக்கும் ஆண்டவருக்கும். இந்த தொடர்பு எப்படி வரும்? அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய சம்பவம் என்னவென்றால், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, தீர்க்க தரிசிகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது மிகவும் தெரிந்த வசனம் தான். ஆண்டவர் இந்த காரியத்தை மிகவும் நேர்த்தியாக
தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தினாராம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு நமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாராம். நம்முடைய மனைவி நம்ம மறந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும் இல்லைங்களா? இல்ல நாம் மனைவிக்கு மறைவாக ஏதாவது செஞ்சுட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. நம்ம இடத்துல கேட்காம நம்முடைய பிள்ளைகள் செய்து விட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. ஒரு தலைவர்களுக்கு கேட்காதபடிக்கு ஒரு வேலைக்காரர் யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த தலைவர்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த கோபம் எதனால வருது அப்படின்னா அன்பின் நிமித்தமாக, சட்டத்தை மீறுவது நிமித்தமாக. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டாராம். அவ்வளவு அன்பான ஒரு தொடர்பு. பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அது தொடர்பே அற்று போயிருது. ஆனால் ஆண்டவர் ஒன்றி மறைக்கிறது இல்லையா? அப்ப அவருடைய தொடர்பு எப்படிப்பட்ட அருமையான ஒரு தொடர்பு பாருங்களேன். ஏதாவது மறைச்சிட்டோம்னா நம்முடைய தொடர்பு போயிருது மனுஷனுக்குள்ள. ஆனால் ஆண்டவரோ எதையும் மறைக்காமல் அப்படியே வெளிப்படுத்துகிற தேவன். என்ன அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது சொன்னால், தேவன் தன் பிள்ளைகளோடு அவ்வளவு உண்மையாக தொடர்புள்ளவராக இருக்கிறாராம். அதனால்தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி, நான் என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு இதுதான், அவ்வளவு அருமையா படிச்சினே, அவ்வளவு பாசமா படிச்சினே, அவ்வளவு நேசமா உண்டாக்கினேனே, என் பிள்ளைகளுக்காக நான் அனைத்தையும் செய்தேனே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் தொடர்பிலே செய்த ஒரு பெரிய மகா பெரிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினது. பிதாவானவர் நம்மோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு அனுப்பி ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆக ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? தன்னுடைய பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொடுத்திருக்கிறார். ஏன் தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் நமக்கு அவர்கள் மூலமாக கொடுத்தார்? அந்த வசனத்தின் மூலமாக அதை நினைத்து பார்த்து அதுக்கு கீழ்ப்படி நடக்கும்போது நாம் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்ட இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீர்க்க தரிசிகளையும் தீர்க்க தரிசன வசனத்தையும் ஆண்டவர் அனுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 நாளாகும் 36 15வது வசனம் 16வது வசனம் 12வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் என்ன செய்தாராம்? ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு, 15வது வசனம் 36 15 சொல்லப்படுது, கர்த்தர் அவர் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருந்தாராம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவம் செய்தாலும் கூட மனம் திரும்ப மாட்டார்களா என்று தீர்க்க தரிசனத்தை கொண்டு அதை விளக்கி சொல்லி அவர்கள் மனம் திரும்புதலையான ஆண்டவர் எதிர்பார்க்கிறாராம். அதனால்தான் தீர்க்க தரிசியில் அனுப்புறாராம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நினிவே பட்டணம் நமக்கு நன்றாகவே தெரியும். எல்லாம் பாவம் செய்து அவருடைய பாவம் எல்லாம் பரலோகத்தை எட்டியதான். அவ்வளவு பெரிய பாவம். அவ்வளவு பாவம் செய்த பின்பு ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார். யோனாவை அழைக்கிறார். அழைத்து, எப்பா நீ நினிவேக்கு போ, அவ்வளவு பாவம் செஞ்சுட்டாங்க, கர்த்தரை அழிக்க போறான்னு ஒரு வார்த்தை சொல்லு என்று அவர் அனுப்பினாராம். அவர்கள் அனுப்பின உடனே அந்த யோனா போகிறார். அந்த சகதியெல்லாம் நமக்கு தெரியும். மீன் வயிற்றுல போட்டது, மறுபடி கக்கி விட்டது, அங்க ஒரு ஆமனுக்கு செடியை வளர்த்தது, இவெல்லாம் ஆண்டவர் பேசிவிட்டு இவர் போய் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மிருகங்கள் முதல் கொண்டு எல்லாரும் மனம் திரும்பினார். எதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் சொன்னால், நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நினிவே பட்டணம் முழுவதுமாக உபவாசம் பண்ணி மனம் திரும்பி விட்டார்கள். ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். ஏன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர்களை கொண்டு ஆண்டவர் இந்த தீர்க்க வசனங்களை நமக்கு ஏன் அனுப்பினார் என்றால், நீங்களும் நானும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட ஒரு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். God loves our relations. சிலருடைய மத்தியில பேசறது கூட விருப்பமா இருக்காது இல்லையா? ஏன்னா ஒரு சில தவறு இருக்கும், அதனால பேச மாட்டோம். ஆனா நாம எவ்வளவு தவறு செஞ்சாலும் நம்ம கூட ஆண்டவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு ஆசை, எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை! கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை போல அன்பு காட்டுறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. நம்ம என்ன செய்தாலும் என் மகனே என்றுதானே அழைக்கிறாரு. காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ மனம் திரும்பணும்னு ஆசைப்படுறாரு. மறுதளித்தாலும் பரவாயில்ல, பேதுருவே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கும் எனக்கு தொடர்பு இல்லை
யாராவது நினைச்சிட்டு இருந்தோம் இல்லை. அவர் எப்பொழுதும் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்னன்னா தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள், அதற்கு அடுத்தது தீர்க்க தரிசன வசனங்கள். இதை நாம் வாசிக்கும் போது, அதை நான் நேசிக்கும் போது, தீர்க்க தரிசியின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாக தான் இந்த தீர்க்க தரிசிகளை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அனுப்புகிறாராம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அன்மியூட் பண்ணிக்கிட்டு யாராவது ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். என்ன அருமையா பேசுறாரு பாருங்களேன். இது யாரோ கவிதை எழுதி கொடுத்த மாதிரியே இருக்குது. எப்படி கவிதைன்னா அவ்வளவு அருமையான கவிதை. என்ன கவிதை? பாலான நிலத்திலிருந்து உன்னை எடுத்தேன். எவ்வளவு உறவு பாருங்களேன். நாம பாலாய் கிடந்தோம், சேற்றிலே கிடந்தோம், நாம அறிவில்லாம இருந்தோம், சத்திய வெளிச்சம் இல்லாம இருந்தோம், பல வகையிலே நாம் கீழே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டு, நம்முடைய என்னோட இருதயம் எல்லாம் இருளடைந்து காணப்பட்டு சத்தியம் இல்லாத நிலைமையில நாம் இருந்தோம். ஆண்டவர் கிருபையா அப்படியே அழைக்கிறார். கிருபையாய் உன்னை கண்டெடுத்தேன். ஆண்டவர் எவ்வளவு தொடர்பு, எவ்வளவு டீப்பா, எவ்வளவு நிலையில நாம் கீழே விழுந்திருந்தாலும் அவ்வளவு நிலைக்கு அவர் கீழே வந்து நம்மை அவருடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தேவன். ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும். என்ன அன்பான ஆண்டவர் பாருங்களேன். நம்ம யாராவது பாவம் செஞ்சுட்டு ஊரெல்லாம் சொல்லிடுறோம், இல்லைன்னு சொன்னா அதை குறித்து அதிகமா பேசிடுறோம், அவங்களுடைய பேரை சின்னத்துல கெடுக்கிற அளவுக்கும் பேசிடுறோம். இது மனுஷிக குணம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதற்கும் கீழே வராரு. கீழே வந்து உன் பாவத்தை நீ மனம் திரும்பிக்கோ, அப்படிப்பட்ட சிகப்பான பாவத்தை நான் பஞ்சை போல வெண்மையாக்கிறேன். அதுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? இந்த வசனத்தெல்லாம் சொல்லுவதற்காக. ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனங்களை அனுப்பினார்? நம்மோடு கூட ஒரு தொடர்பு கொள்ளத்தக்கதாக. இன்றைக்கு தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசன வசனங்களும் இல்லைன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அதுவும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பாஸ்டர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வசனத்தை பாருங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். 8வது வசனம் தானே? பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆண்ட சொல்றாரு பாருங்க. யாரோ ஆர்கன் வாசிக்க நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்ட சொல்றாரு பாருங்களேன். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். எவ்வளவு அதிகமான ஒரு அன்பான ஒரு தொடர்பு பாருங்க. ஆண்டவர் நம்மை தொடும்போது நம்முடைய கண்மணியை தொடுவதாக ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், தீர்க்க தரிசன வசனங்களை அனுப்புகிறார். எதற்காக? உங்களோடு கூட என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மிகவும் விரும்புகிற ஒரு தேவன். அவ்வளவு பெரிய கர்த்தர் பாவியாக நம்மேல் இரக்கமாக இருக்கிறார் சொன்னால் நம்மை அவர் நேசிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் பகிர்ந்து கொண்டு நிறைவுக்கு நாம் கடந்து செல்வோம். தீர்க்கதரிசிகள் எதற்காக ஆண்டவர் அனுப்பினார் என்றால், பழைய பாட்டிலே முதலாவது ஆண்டவர் வருகிறார் அல்லவா, ஃபர்ஸ்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய முதல் வருகையை குறித்து பேசத்தக்கதாக, அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க போகிறார், உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஒரு பலியாக போகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியாக என்று பல நிலைகளிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக தீர்க்கதரிசிகளை அனுப்பினாராம். இரண்டாவது, அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், தகுதி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து மக்களை தெரிந்து கொண்டு, அவர்கள் யார் தன்னை தியாகம் செய்யத்தக்கதான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, தாயின் கருவிலே அவர்களை அறிந்து அவர்களை தன்னுடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தினாராம். ஜனங்களையும் ஆண்டவரையும் இணைக்கத்தக்கதான, இருவருக்கு மத்தியிலே அவர்கள் தேவனுடைய வாயாக, தேவனுடைய தொடர்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டாராம். மாத்திரமல்ல, யாவையெல்லாம் இவர்கள் அறிந்திருந்தார்களோ மறந்து போனார்களோ அவர்கள் நினைவு கூறத்தக்கதாக, அதை எடுத்து உரைக்கும்படியாக, நினைவுபடுத்தும்படியாக, நினைப்பூட்டும்படியாக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி தேவ வசனங்களை நினைப்பூட்டத்தக்கதாக அவர்கள் வாயோடு அவர் பேசினாராம். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை வேற எந்த காரியத்துக்காக அனுப்பினார் என்று சொன்னால், இவர்கள் மக்களுடைய நடவடிக்கைகள் கர்த்தருடைய பார்வையிலே நல்ல ஒரு நடவடிக்கையாக இருக்க வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்திலே நீ அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பிவிட்டாராம். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருந்ததா. அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் காலகாலமாக நம்முடைய தொடர்பை, பரிசுத்தமான தொடர்பை, சத்தியத்திலே இருக்கும்படியாக, பரிசுத்தத்திலே காணப்படும்படியாக ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமலே சில பாவங்கள் நமக்குள்ளாக இருந்து, அது நம்ம தெரியாத இடத்துல, புரியாத இடத்துல வெளிப்பட்டு ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு, அன்பான ஒரு தொடர்பை அப்படியே துண்டிச்சிடும். ஆண்டு சொல்றாரு, நீ அதை குறித்து கவலைப்படாத, உன் பலவீனம் எனக்கு தெரியும், உன் சுகவீனம் எனக்கு தெரியும், உன்னை பற்றி நான் முழுவதுமாக அறிந்திருக்கிறேன், உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் மனம் மாறிட்டனா போதும், நான் உன்னோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த கடைசி நாட்களிலே அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய தெய்வம் ஆதிலிருந்தே ஆதாம் பாவம் செய்த நிலையிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுப்புகிறார். எதற்காக? உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் தொடர்பு கொள்ளத்தக்கதாக. அவர் ரொம்ப நம்ம நேசிக்கிற தேவன். நாம அவருடைய தொடர்பு இல்லாதபடிக்கு தூங்கி பாருங்க, ஜெபம் நாம தூங்கி பார்க்கலாமே, ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் மனைவி கிட்ட அன்பா பேசினாலும், என்னதான் கணவன் கிட்ட அன்பா பேசியிருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளிடத்துல அன்பா பேசினாலும், நம்முடைய நண்பரிடத்துல அன்பான ஒரு உறவு கொண்டவர்களாக இருந்தாலும், போய் ஹோட்டல நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு கலகலப்போடு பாவம் இல்லாதபடிக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல தூங்கினாலும் கூட, கடைசியில தூங்கும்போது நம்முடைய பரமபிதாவாகிய தேவனோடு கூட நான் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடத்துவதற்காக நன்றி, தெரியாமலோ தெரிஞ்சு ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னித்தரலும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம தூங்கி பாருங்க, நிம்மதியான தூக்கமே இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நேசித்து அவருடைய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே அனுப்பியிருக்கிறார். நாம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காமலோ அல்லது அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லாமலையோ நாம் இருந்து விட்டால் அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் போது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளமும் நம்முடைய உடலும் சாதாரணமான சமாதானத்தை, பரலோகம் கொடுக்கிற சமாதானத்தை பெறாதபடிக்கு அது சமாதானத்திலிருந்து வெளியே போகத்தக்கதான நிலையிலே, நிம்மதியற்ற ஒரு நிலையிலே அந்த இதயம், அந்த உடல் மாட்டிக்கொள்ளுமே தவிர சமாதானத்தோடு நம்ம இருக்கவே முடியாது. ஆகவே
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட தொடர்பில் தான் இருக்கிறார். போன் பேசும்போது நான் பேசும் இல்லையா, இன்னும் நான் கனெக்ஷன் தான் இருக்கிறேன். உங்களுக்கு துண்டிக்கப்பட்டுச்சா இல்லது சத்தம் ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க பாத்துக்கிடுங்க, உங்க செல்லுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா பாத்துக்கிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய தொடர்பில் தான் இருக்கிறார். நம்ம செல்லு நம்முடைய வாழ்க்கை தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நாம அவருடைய சமூகத்துல போனோன்றதுக்காக ஆண்டவர் அநேக வசனங்கள் எழுப்பி, மகனே நீ கலங்காதே, மகனே நீ திகைத்து நிற்காது, எந்த வகையில நீ சோர்ந்து போகாது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம், உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், உன்னுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும், நான் தொலைந்து போன ஆடு என்று சொன்னாலும் ஆண்டவர் தேடி வந்து நம்மை கண்டுபிடிக்கிற ஆண்டவர், நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். ஒருவேளை நான் நினைத்த வாழ்க்கையினால் வாழ முடியவில்லை, நினைத்த ஊழியத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று பல நிலைகளிலே குழம்பி போகிற நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் மேலிருந்து பார்த்து சொல்லுகிற, நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்றேன். அப்படினால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், தன்னுடைய தீர்க்க தரிசன வசனங்களை அனுப்புகிறார். மாத்திரமல்ல, அநேக நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். 160 வருஷங்களாக ஆண்டவர் தேவனுடைய சத்தியத்தை தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 160 வருஷங்களாக தீர்க்க தரிசனம் சொன்னாராம். இந்த 160 வருஷத்துல சொல்லப்பட்ட வசனங்களை எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்து அவர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிதாவோடு கூட, தேவனோடு கூட, ஆண்டவரோடு கூட நாம் தொடர்பு கொள்ளத்தக்கதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு 3-4 வசனத்தை நான் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நமக்கு எல்லோரும் தெரிந்த வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய அவருடைய சந்ததியோடு மற்றவர்களோடு இந்த பிசாசானவன் யுத்தம் பண்ண புறப்பட்டான். நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. தேவனுடைய கற்பனையை கடைப்பிடிக்கிறியா? உன்னை எங்க மாட்டணும், எங்க உன்னை அவமாக்கணும், உன்னை எந்த இடத்துல கீழே தள்ளணும், உன்னை எந்த இடத்துல நான் பிடிக்கணும், எந்த இடத்துல பாவத்துல தள்ளணும், இவையெல்லாம் சாத்தான் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கலாம் போராட்டத்துல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த சமயத்துல நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட தொடர்பு உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக நீ கவனமாயிரு, விவேகமாக இரு. நான் உன் தேவன், உன்னை விட்டு நான் பிரிவதே கிடையாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வலதுபுறமும் இடமும் சாயாமல் இரு, நான் உனக்கு எதிராக நிற்கிறேன், என் வலது கரத்தான் உன்னை பிடித்து நடத்துகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம மறந்துடுறோம், நம்மையே நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி, தீர்க்க தரிசன வசனங்களை அனுப்பி நம்மோடு கூட ஆண்டவர் தொடர்பு கொண்ட தேவன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். 32வது வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது சொல்றாரு பாருங்களேன். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே அப்படின்னு நான் சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் திருவலம் பற்றி அந்த தீர்க்கதரிசி காரியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பலவிதமான நன்மையான காரியத்தை செய்து, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபட்டு நம்மை சரியான வழியிலே நடத்தி, பேச வேண்டியதை பேச வைத்து, நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி, பலவிதமான தொடர்பை பரலோகத்தின் ஆண்டவரோடு கூட ஏற்படுத்துகிற ஒரு ஆவியை தீர்க்கதரிசியில் கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்டா அந்த தீர்க்க தரிசன ஆவி நமக்கு உதவி செய்யுமா? தீர்க்க தரிசன ஆவி ஆண்டவர் எடுக்கிறார் இல்லையா, ஆவியானுடைய ஒரு பலன். அதை நம்ம கேட்டா அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி நமக்கு உதவி செய்யும். நம்ம சொன்னதெல்லாம் அந்த ஆவி கேட்கும். எப்போ? நம்ம பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு சித்தமானதை சொல்லும் போது. எல்லாத்தையும் சொல்றதை அவர் கேட்க மாட்டார்.
பிதாவுக்கு சித்தமானது எப்போ அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதோ அப்பதான் கேட்பார் ஆவியானவர். உதாரணமாக லாசருவை உயிரோடு எழுப்பும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்ன ஜெபம் பண்ணுகிறான்னு சொன்னால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உம்முடைய நாமம் விளங்கத்தக்கதாக, நீர் இப்படிப்பட்ட காரியங்களை அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் இந்த அதிசயத்தை செய்தொள்ளும் என்றுதான் அந்த கல்லறைக்கு முன்பதாக போறார் ஆண்டவர். பிதாவுக்கு சித்தமானதை கிறிஸ்து செய்தது போல நீங்கள் நானும் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆவியை கொண்டு நமக்குள்ளாக அடங்கி இருக்கத்தக்கதாக, நமக்கு வழிநடத்தத்தக்கதாக கொடுக்கப்பட்ட ஆவியானுடைய பலன், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரோடு கூட சித்தமான நிலையிலே தொடர்பு கொள்ளத்தக்கதாக. அநேக நேரங்களில் சித்தமில்லாத நிலையில எல்லாம் நம்ம மாட்டி வைத்து பல விதமான துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வாழ்க்கையில, ஊழியத்தில மாத்திரமல்ல குடும்பத்தின் வகையில, தனிப்பட்ட வகையில பலவிதமான ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படியாமல், அவருடைய தொடர்பை நாம் அதிகமாக புரிந்து கொள்ளாமல் நாம் சென்றபடினால், தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரே, தீர்க்க தரிசன வசனங்களை கொடுத்திருக்கிறாரே, அதன் மேல கண்ணோட்டமாக இருந்து, அதன் மேல் நோக்கமாக இருந்து, அதன்படி நடக்க வேண்டும் என்ற உள்ள ஆர்வத்தோடு நாம் நடந்து கொள்ளாத சில நேரங்களிலே அவருடைய வாழ்க்கை, நம்முடைய தொடர்பு துண்டிக்கப்படுவதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்படியானால் கடைசியாக உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு நல்ல வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டும், தீர்க்க தரிசிகளை கொண்டும், தீர்க்க தரிசன வசனத்தை கொண்டும் நம்மிடத்தில் பேசுகிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் வாசிக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆண்டு சொல்லுகிற காரியம் அன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். இன்றைக்கு நம்ம கடைசி காலத்துல அம்மையார் இளஞ்சி வைத்த அம்மையார் மூலமாக மற்றும் அவருடைய அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக கடைசி கால சம்பவங்களை அதிகமாக சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி காலத்து சம்பவத்தை கூறின தீர்க்கதரிசியையும் தீர்க்க தரிசன வசனங்களையும் நாம் நம்பாமல் போனால், அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை எடுத்து நாம் அநேகருக்கு சொல்லத்தக்கதாக உங்களை என்னை ஆண்டவர் தீர்க்கதரிசியா அவர் வச்சிருக்கிறார். அப்படியானால் அதிகாலமே எழுந்து அவர்கள் போகிற யூதாவை நோக்கி ஆண்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளையும் தீர்க்க தரிசன வசனங்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்றால் நாம் சித்தி பெறத்தக்கதாக. ஏன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? நாம் பாவத்தை விட்டு வெளியே வரத்தக்கதாக. ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? தீர்க்கதரிசி வசனங்களை நமக்கு கொடுத்தார். நீங்கள் நானும் அதை அலசி பார்த்து எந்த காலகட்டங்களில் வாழுகிறோம், ஆண்டவர் எப்பொழுது வருவார், அன்றைக்கு முதல் தீர்க்கதரிசிகள், அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் அவருடைய முதல் வருகையை குறித்து பேசினார்கள். இன்றைக்கு கடைசி கால தீர்க்கதரிசிகள் அவருடைய 2ஆம் வருகை குறித்து பேசுகிறார்களே, அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் நானும் நம்பி அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தீர்க்கதரிசிகளை நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறாராம். கடைசியில செவன்த் அட்வென்டிஸ்டுக்கு வந்த பின்னாடி நாம தீர்க்கதரிசிகளாவே மாத்திடுறார். நீங்கள் நானும் எளியாவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். சிறு பாவமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமத்துல போட்டுருவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு 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 வார்த்தையினாலும் சரி, அது செய்கையினாலும் சரி, ஆண்டவரே அறிக்கை செய்து இனிமேல் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் கர்த்தருக்குள்ளாக நான் வைத்து, ஆண்டவரே தீர்க்கதரிசியாக உருவாக்கின என்னை, ஆண்டவரே என்னை கொடுத்திருக்கிற சத்தியத்தை கொண்டு அநேகருக்கு நான் தீர்மானம் எடுத்தவர்களாய் சித்தி பெறத்தக்கதாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும்
நம்முடைய ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பமும், விசுவாசியுடைய குடும்பம் சித்தி பெறத்தக்கதாக தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்கதரிசி வசனங்களை நம்புங்கள், உயர்த்தப்படத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தரை நம்புவோம், அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் வரும்போது நீங்கள் நானும் பரலோகத்திலே காணப்படத்தக்கதாக ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். இந்த வாய்ப்புக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைவு ஜெபத்தை நம்மத்திலே இருக்கிற சேகர் ஐயா, நம்முடைய செக்ரட்டரி ட்ரெஷரராக இருக்கிறவர்கள் நிறைவு ஜெபத்தை செய்வார்கள். ஆசீர்வாத ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். சார் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க சார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சாயந்தர வேலைக்காக ஸ்தோத்திரத்தை நன்றி எடுக்கிறோம். கடந்த ஒரு நாள் எங்களுக்கு சோத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதத்து வந்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு நாளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கடந்த ஒரு வார காலமாக பொக்கிஷசாரர்களின் ஜெப வார கூட்டம் நடந்தது ஆண்டவரே. அந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது. அதே போல் இன்று முதல் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மற்றும் ஒரு ஜெப வார கூட்டம் இந்த காணொலி காட்சி மூலம் வேலூர் பகுதியிலும் தமிழகம் முழுவதும் இருக்கிற ரீஜன் செக்ஷன் கான்ஃபரன்ஸ் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரத்தை நன்றி எடுக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும், கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிற போதகர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும், சபை விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும் ஆசிர்வதியும். இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் உம்மோடு இன்னும் அதிகமாக ஐக்கியத்தோடு வாழ கிருபிதார் சுவாமி. நாங்கள் எங்களை சாத்தான் வழியில் செலுத்தி விடாதபடி உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்து சேர கிருபிதார் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மன்னியும், நாங்கள் செய்த தவறை மறுபடி செய்யாதவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை எடுத்துக்கூறிய போதகர் பிரபாகரன் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய தேவ செய்தி எடுத்து சொல்ல இருக்கிற போதகர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியத்தை ஆசீர்வதியும். இதில் கலந்து கொள்ள இருக்கிற சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் செய்யும் வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தமிழகம் முழுவதும் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஜெப கூட்டம் நல்ல முறையில் நடக்கவும், அதிகமான விசுவாசிகள் உம்மை பற்றி கொண்டு நல்ல ஒரு ஜீவியம் வாழவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறவும் கிருபிதார் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் யாவரையும் உம்முடைய பாதப்படி வைக்கிறோம். எங்களுக்கு இந்த இரவு நல்ல நித்திரை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உறங்கி எழுந்து நாளை காலை எங்களுடைய வேலையும் உம்முடைய வேலையும் செவனே செய்ய கிருபிதார் சுவாமி. சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. கவலையோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தேர்ந்தாரும். தொடர்ந்து எங்கள் யாவரையும் நீர் பாதுகாத்து வழியில் நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் அருமை ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற எங்கள் அன்பிருந்த பரம்பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட சத்தியத்தை கேட்டு கர்த்தருடைய வழி நடக்க தீர்மானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளோடும் கலந்து கொண்ட ஒவ்வொரு போதகருடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள், நாளைக்கு கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகள், சத்தியத்தை எடுக்க போகிற ஒவ்வொரு தாசர்களோடும் கர்த்தருடைய கிருபை இந்த வாரம் முழுவதும் சதா காலங்களிலும் உடைய கிருபை நீடித்து எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்க. ஸ்தோத்திரம். நன்றி. விசுவாசிகள் நீங்க போலாம். நாங்க பாசஸ் ஒரு சில வார்த்தைகளை பேசிக் கொள்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மிகுந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் அநேகர் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுங்கள். 7 நாள் கூட்டமானது தொடர்ந்து நடக்க இருக்கிறது. போதருக்கு பதிலாக இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். பாஸ்டர் விமானியல் பால்ராஜ் இதை ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்து நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் மத்தியில ஒரு சில ஆலோசனைகள்
எல்லாரும் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் எடுக்கிறார்கள். பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் நாளைக்கு எடுக்கிறார்கள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் மில்டன் அவர்கள் எடுக்கிறார்கள். மில்டன் இதெல்லாம் கேட்டுக்கொண்டவர்கள். பாஸ்டருக்கு மாத்திரம் நான் சொன்னேன். திங்கட்கிழமை பாஸ்டர் புஷ்பராஜ், மில்டன் பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பாஸ்டர் விக்டர், வியாழன் வெள்ளி நம்ம திருச்சபைக்கு போயிடுவோம். சனி வெள்ளிக்கிழமை நம்ம இதே தலைப்பை நம்முடைய திருச்சபைகளில போதித்துக் கொள்வோம். இதான் போதகர் நமக்கு கொடுத்த ஒரு அறிவுரை, அதை நாம் பின்பற்றுவோம். வியாழக்கிழமை யாராவது பிரசங்கம் பண்ண நீங்கள் வாஞ்சியாக இருந்தால் உங்களுடைய விருப்பத்துக்கே நான் இதை கொடுக்க விருப்பப்படுகிறோம். பாஸ்டர் இருக்கிறீங்க, யாராவது இதுல கலந்து கொள்ள நீங்க எடுக்கிறீங்களா? பாஸ்டர் சந்தோஷ் இருக்கிறீங்க. பாஸ்டர் சந்தோஷ் வியாழக்கிழமை எடுக்கிறீங்களா? பாஸ்டர் பாஸ்டர் சந்தோஷ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் நல்லா தெளிவா பாஸ்டர் தெளிவா கேட்கல. வேற யாரும் இல்ல பாஸ்டர்.